முருகனின் ஆயுதங்கள் என்பது முருகப்பெருமானின் படைக்கலங்கள் என்று பொருளில் விளங்குவதாகவும், சூரன் முதலிய அசுரர்களை வென்று வாகை சூட கந்தப்பெருமான் கொண்ட பல்வேறு போர்க்கோலங்களில் அவரது கரங்களில் கொண்ட படைக்கலங்களே ஆயுதங்களாக அமைந்து உள்ளன. அப்பெருமானது கரங்களில் திகழும் அனைத்துமே ஆயுதங்கள் அல்ல. உதாரணமாக ஜபமாலை, கமண்டலம், கரும்பு, வில், மலரம்பு, தாமரை, நீலோத்பலம், பூரணகும்பம், சுருவம் முதலானவற்றை வெவ்வேறு வடிவங்களில் காரணகாரியம் கருதி அவரது கரங்களில் ஏந்தியுள்ளார். 12 கரமுடைய பெருமான் ஆதலால் மற்ற எந்த கடவுளருக்கும் இல்லாத வகையில் அதிகமான எண்ணிக்கையில் ஆயுதங்களை உடையவர் இவரே. முருகப்பெருமானது பல்வேறு வடிவங்களை பற்றி விவரிக்கும் குமாரதந்திரம், ஸ்ரீதத்வநிதி, தியான ரத்னாவளி முதலான சிற்ப நூல்களில் அவரது ஆயுதங்களை பற்றிய விவரங்களையும் அறிய முடிகிறது. தணிகை புராணத்தில் முருகனது வடிவங்களை பற்றியும், அகத்தியர் அருள்பெரு படலத்தில் ஆயுதங்களை பற்றியும் விவரம் அறிய முடிகிறது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் முதலான நூல்களில் முருகனது படைக்கலங்களை பற்றிய விவரங்கள் காண கிடக்கின்றன. இனி கந்தப்பெருமானது படைக்கலங்களை பற்றி விரிவாக நோக்குவோம். முருகப்பெருமானிடம் அமைந்துள்ள வேலாயுதமே ஞான சக்தியாகும். வெல்லும் தன்மையுடையது. வேல் எல்லாவற்றையும் வெல்வது அறிவாற்றல். அறிவானது ஆழமும் அகலமும் கூர்மையும் உடையது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று இறைவனை போற்றுகின்றார் மாணிக்கவாசகர். வேலின் வடிவமும் இத்தகையதே. முருகனின் ஞானவேலுக்கு சக்தி என்ற பெயரும் உண்டு. சக்திதான் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும் என்பது சிவஞான சித்தியார் வாக்கு. ஞானமே அஞ்ஞானத்தை வெல்ல வல்லது. ஆதலின் ஆணவம், கன்மம், மாயை எனும் மலங்களாகிய சூரபதுமன், சிங்கமுகன், தாருகன் என்னும் அசுரர்களை அழித்தொழித்து ஞானமயம் ஆகிய வேலே யாவருக்கும் நலம் புரிந்தது. வேல் வஞ்சர்க்கு வஞ்சனை செய்யும், அடியவர்க்கு உதவும், அது ஐந்தொழில் செய்யும் என்பதையெல்லாம் திருப்புகழில் காட்டுகிறார் அருணகிரியார். வேலாயுதத்தை உடம்பிடி தெய்வம் என்று கந்தபுராணம் போற்றும். சக்தி வேலானது ஊறு கூறிய பகுதிகளையுடையதாகவும் தகட்டு வடிவிலும் அமைந்ததாகும் என்பர். இதனை நடுவில் பிடித்து ஏறிவது வழக்கம். முருகனுக்கு கொடியாக விளங்குவது கோழி. கோழிக்கு சேவல், குக்குடம் என்றும் பெயர். சேவலாகிய கோழி ஒளியை விரும்புவது. எனவே அது அறியாமை என்னும் இருளை போக்கி மெய்யறிவாகிய ஒளியை பரப்பும் முருகனின் கொடியாக விளங்குவது பொருத்தமாகும். வைகரையில் கோழி கூவுதல் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உலகுக்கு உணர்த்துவது ஆகும். எனவே கோழியை நாத தத்துவம் என்பர். நாதம் இல்லையேல் நானிலமே இல்லை. சேவல் நம் உயிர்க்கு காவல். சிவஞான வடிவாகவே சேவல் விளங்குகின்றது. முருகன் கோழிக் கொடியேந்தி நம்மை எல்லாம் சிவஞான பேரொளியில் துய்க்கச் செய்து அருள்கின்றார். திருச்செங்கோட்டில் முருகப்பெருமான் இடது கரத்தில் சேவலை பிடித்துள்ள அரிய அழகு கோலம் அருணகிரியார் மனத்தில் என்றும் நீங்காமல் அக்காட்சி வேண்டியே. சென்றே இடங்கள் கந்தா எனும்போது செஞ்சேவல் கொண்டு வர வேணும் என்று செங்கோட்டு வேலவனை வேண்டுவார். அங்குசம் யானையை அடக்க பயன்படுவது. இரும்பார் செய்யப்பெற்ற வளைந்த மூக்கும் குத்தி அடக்கக்கூடிய ஒரு கூரிய நேரான பகுதியையும் உடையது. நீளமாக கழிகளில் செருகி இருப்பார்கள். திருமுருகாற்றுப்படையில் முருகப்பரானது கரங்களில் ஒன்றில் அங்குசம் கடாவ ஒருகை என்று நக்கீரர் குறிப்பிடுவார். பாசம் என்பது பகைவர்களின் கையையும் கால்களையும் கட்ட பயன்படும் ஒரு கயிறு அல்லது 2-3 கயிறுகள் சேர்ந்து அமைந்ததாகும். எளிதில் அவிழ்க்கும் சுருக்கு முடிச்சு இடப்பட்டு இருக்கும். வள்ளிநாயகியை அடைய முருகன் எடுத்த வேடன் கோலத்தில் வில்லும் அம்பும் உண்டு. மூங்கில், சிலை என்னும் மரம் முதலான வளையக்கூடிய நார்மரத்தால் செய்ய பெறுவது வில். இந்த வில்லானது இரு தலையிலும் தோல் அல்லது நார்கயிற்றால் கட்டப்பட்ட நாண் இருக்கும். வில்லை வளைத்து நாணை இறுக கட்டி அதனை நடுவில் அம்பை வைத்து விடுவார்கள். எவ்வளவுக்கெவ்வளவு அம்பின் வேகமும் அது தைக்கும் வன்மையும் அதிகரிக்கும். நுனியில் விஷம் தொய்த்து வைப்பதும் உண்டு. அம்பு நுனி பிறைமதி போன்ற அமைப்பிலும் இருக்கும். இதற்கு பிறையம்பு என்று பெயர்.
வில்லை வளைத்து எய்ய பயன்படக்கூடியது அம்பு. நுனி கூரிய முள் போன்றது. நுனியை ஒரு கழியில் செருகியிருப்பார்கள். நுனி இரும்பால் ஆகியது. அதன் வால் பாகத்தில் கழுகின் இறகுகளையும் மற்ற பறவை இறகுகளையும் கட்டியிருப்பார்கள். பெரும்பாலும் கழுகு இறகே இதற்கு பயன்படும். இறகு கட்டுவதால் காற்றை ஊடுருவி விரைந்து செல்லும். பகைவரை அடிக்கவும் குத்தவும் பயன்படும். இந்த ஆயுதம் கைப்பிடியுடன் இருக்கும். கத்தியின் வெட்டையும் குத்தையும் தடுப்பதற்காக பயன்படுத்துவது பலகையாலும், வலுவுள்ள காட்டெருமை, கடமா நீர் யானை, காண்டா மிருகம் இவற்றின் தோலாலும் தயாரிப்பார்கள். பல வடிவங்களில் சதுரம், நீளச்சதுரம், வட்டம், முக்கோணம் என்ற அமைப்புகளில் காணப்படுவது. இதற்கு கட்டுவாங்கம் என்றும் பெயர். இது நீளமான கத்தியாகும். போரில் பகைவர்களை வெட்ட பயன்படுவது. இதில் ஒரு முனையுடையதும் இரு முனையுடையதும் உண்டு. குத்துக்கத்தியாக கூரிய நுனியை உடையதாக இருக்கும். பழங்கால மன்னர்கள் இடுப்பில் செருகியிருப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். மரம் பிளக்க பயன்படும் கருவி போல பகைவரின் உடலை பிளக்க இது பயன்படும். இது இரும்பாலாகியது. வாய் கூர்மையாகவும் பின்புறம் கனமாகவும் இருக்கும். காம்பில் செருகப்பெற்று இருக்கும். பரசு என்பதும் இதை போன்றே இருக்கும். ஆனால் வாய் சற்று வளைந்து கூறியதாக இருக்கும். இதுவும் காம்பில் செருகப்பெற்றிருக்கும். காங்கேய சுப்பிரமணியர் என்ற வடிவில் பரசு ஆயுதம் உள்ளதாக காட்டப்படுகிறது. சிவபிரானுக்குரிய சிறப்பான படைக்கலம் சூலமாகும். இது 3 நுனிகளை உடையது. சுரை வரையிலும் எஃப்க்கு இரும்பால் செய்யப்பெற்று நீளமான மரக்கம்பில் செருகியிருப்பார்கள். திகிரி என்ற பெயரை உடைய கதை என்றவுடன் பஞ்சபாண்டவர்களில் பீமனது ஞாபகம் வரும். அல்லது ஆஞ்சநேயரின் கரத்தில் உள்ள கதையும் பிரபலமான ஒன்று. இதற்கு குண்டாந்தடி என்ற பெயரும் உண்டு. பகைவர்களை அடித்து நொறுக்க பயன்படுத்துவது. கையை விட்டு அகலாதபடி காவலாக இருந்து உடையவரை பாதுகாக்கும் அருமையான ஆயுதம். சங்கு திருமாலுக்கு உரிய விசேஷ ஆயுதம். வெற்றியை அறிவிக்கும். பகைவர்களை இதன் ஒலியை கேட்டதுமே அடங்கி ஒடுங்கச் செய்யும். இதில் பல வடிவங்கள் உள்ளன. திருமாலின் சங்கம் பாஞ்ச சன்னியம் என்று கூறப்படும். இதுவும் விஷ்ணுவுக்குரிய விசேஷ ஆயுதமாகும். இதன் அமைப்பு ஒன்று தேர் உருளை போன்றும் மற்றது வளையம் போன்றும் அமைந்திருக்கும். கும்பகோணம் அருகில் உள்ள அரிசீர்கரை புத்தூர் அழகாபரத்தூர் எனும் தேவாரம் பெற்ற திருத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய படைக்கலமான இது 1000 நுனிகளை உடையது. உறுதியான பொருள் எதுவாயினும் அதனை உடைக்கும் வல்லமை உடையது. நீளமான கைத்தடி மரத்தாலானது. கந்து என்ற சொல்லுக்கு தண்டாயுதம் கொண்டவன் என்ற பொருளுண்டு. கந்த சுவாமி வடிவத்தில் பழனியில் தண்டம் ஏந்தி காட்சியளிக்கிறார். சுவாமிமலை சுவாமிநாத பெருமானும் கந்த சுவாமி வடிவமே. மரத்தை செதுக்க பயன்படும் கருவி. முருகப்பெருமான் எக்காலத்திலும் மக்காத சூரன் என்னும் மரத்தை செதுக்கி மயிலும் சேவலுமாக மாற்றினான் அல்லவா? குமார தந்திரத்தில் குறிப்பிடப்பெறும் சரவணபவன் என்ற வடிவத்தில் 12 கரங்களில் ஒன்றில் உளியை வைத்துள்ளார். இந்த ஆயுதம் பகைவர்களை சாட பயன்படுவது. குமார தந்திரத்தில் குறிப்பிடப்பெறும் தாரகாரி என்ற வடிவத்தில் உலக்கையை ஒரு கரத்தில் பிடித்துள்ளார். சூரபன்மனின் இளைய தம்பி தாரகாசுரனை வதைத்தவன். ஆதலால் முருகப்பெருமானுக்கு தாரகாரி என்று பெயர். இது கரும்பால் செய்யப்பெற்ற வில். இது சிறப்பாக மன்மதனுக்குரியது. பராசக்தி கையில் தரித்துள்ள கரும்பானது குறிப்பிடத்தக்கது. யோகியாக இருக்கும் மற்றைய தெய்வங்களும் போகத்தை உண்டாக்க கரும்புவில் ஏந்தி இருப்பர். சௌரபேய சுப்பிரமணியரின் கரங்கள் ஒன்றில் கரும்பு வில்லும் மற்றொன்றில் மலரம்பும் கொண்டதாகவும் காட்டுவர். இதற்கு புஷ்ப பானம் என்றும் பெயர். தாமரை, அசோகு, மா, முல்லை, நீலம் என்று 5 பூக்களால் ஆகிய பானம். இவற்றை மன்மதன் மக்களிடத்தில் காம நினைப்பூட்ட எய்வான். வர்ணாதத்தை எழுப்பி ஆணவ இருள் அகன்று ஆன்மாக்கள் உய்ய இறைவன் திருக்கரத்தில் வைத்துள்ளார். இதுவும் ஒரு ஞானப்படை. பாடின் படுமணி இரட்ட ஒரு கை என்கிறார் நக்கீரர். திருமுருகாற்றுப்படையில் சரவணபவன் திருவுருவத்தில் 12 கரங்களில் ஒன்றில் மணி ஏந்தியுள்ளார்.
இது ருத்ராட்சை மாலை, சிருஷ்டி தொழிலுக்குரிய பிரமனுடையது. முருகப்பெருமான் பிரணவத்திற்கு பொருள் சொல்ல இயலாத பிரமனை சிறையிட்டு அவரது சிருஷ்டி தொழிலை செய்யத் தொடங்கிய போது பிரமனுக்கு உரிய ஜபமாலையையும் கமண்டலத்தையும் கொண்டார். கந்தனுக்குரிய கவின்மிகு கோலங்களில் பிரம்மசாஸ்தா பிரமனை தண்டித்தவர் என்ற கோலத்தில் இருகரங்களில் ஜபமாலையையும் கமண்டலத்தையும் ஏந்தியிருப்பார். இதற்கு கிண்டி என்ற பெயரும் உண்டு. இது தண்ணீர் வைத்துள்ள கலம். இது ஒரு மரத்தின் காயால் ஆகியது. அந்தணர்கள் தங்கள் நாட்கடன்களை கழிப்பதற்காக இதனை எப்போதும் வைத்திருப்பார்கள். பிரமனுக்கு உரியது. இதுவும் அட்சமாலையும் ஆயுதங்கள் அல்ல. இதனை கொண்டு இன்னாருடைய திருவுருவம் என்றும் அறிய முடியும். தொண்டை நாட்டில் அமைந்துள்ள மிக பழமையான திருக்கோயில்களில் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா திருக்கோலத்திலேயே காட்சியளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகும் இளமையும் கொண்ட வடிவிலே பால சுவாமியாக காட்சியளிக்கும் முருகபிரான் வலக்கையில் தாமரை மலர் ஏந்தி இருப்பார். மலர்களில் சிறந்ததும் உயர்ந்ததும் தாமரை மலராகும். இச்சா சக்தியாகிய வள்ளியம்பெருமாட்டி கையில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வலது கையில் தாமரை மலர் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது யாகத்தீயில் நெய்யிடுவதற்கு பயன்படுவது. ஒரு முகம் அந்தணர் வேள்வி ஓர்க்கும்மே என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவதற்கு ஏற்ப அக்னிஞாத சுப்பிரமணியர் என்ற கோலத்தில் தெய்வீக யாகாக்னியை வளர்ப்பதற்கு ஒரு கரத்தில் சுருவமும் மற்றொரு கரம் ஒன்றில் நெய் ஆஜ்ய பாத்திரமும் கொண்டுள்ளார். இவ்வடிவம் 2 முகங்களும் 8 கரங்களும் கொண்டுள்ள ஒரு அபூர்வமான அமைப்பாகும். காங்கேய சுப்பிரமணியர் என்ற வடிவில் ஒரு கரத்தில் பூரண கும்பம் ஏந்திய அமைப்பிலுள்ளார். வேதாரண்யம் அருகிலுள்ள கோடிக்கரை என்ற தலத்திலுள்ள அமிர்தக்கரை சுப்பிரமணியன் என்ற கோலத்தில் ஒரு கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி உள்ளது ஒரு அற்புதமான வடிவமாகும். அப்பெருமானை வழிபட்டு அமுத கலசத்தில் உள்ள ஞான தேனமுதை பெறலாம். இதுவரை கந்த பெருமானின் பல்வேறு வடிவங்களில் காணப்படும் பல்வேறு விதமான படைக்கலங்கள் பற்றி அறிந்தோம். இதனை பல்வேறு தலங்களில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானது அருட்கோலத்தில் தரிசித்து இன்புறலாம்.